ஃபஸ்ட்டு ஸ்க்லீராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது பிராக்கி ஸ்க்லீராய்ட், மேக்ரோ ஸ்க்லீராய்ட், ஆஸ்டியோ ஸ்க்லீராய்ட், ஆஸ்ட்ரோ ஸ்க்லீராய்ட், ட்ரைக்கோ ஸ்க்லீராய்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி. அப்போ ஸ்க்லீராய்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை மென்ஷன் பண்ணுது? ஸ்க்லெரன்கைமா அப்படின்னாலே எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டெட் செல்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? அப்போ இட் இஸ் அ டெட் சிம்பிள் பர்மனன்ட் கிரவுண்ட் டிஷ்யூ. The sclerenchyma cells, the characteristics of the relative thick and lignified secondary wall நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ லிக்னின்கிற வார்த்தை வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? டெட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. This including the 2 layers of the cell wall, primary cell wall and thickened the secondary cell wall containing the cellulose, hemicellulose, lignin அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இருக்குதுன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The cells are ரிஜிட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கடினமான, அதேமாதிரி எப்படி இருக்கும்? நான் ஸ்டிச்சபிள். ஒன்றோட ஒன்று என்ன இருக்காது அப்படின்னா ஸ்டிச் ஆகி, அதாவது பின்னி பிணைஞ்சி இல்லாமல் இருக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்க்லெரன்கைமா இஸ் அ சிமிலர் டு த கோலன்கைமா டிஷ்யூ. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்க்லெரன்கைமா செல்ஸும் கோலன்கைமாவோட செல்ஸ் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கோலன்கைமா அப்படிங்கிறது லிவிங் செல். ஓகேங்களா? ஆனால் ஸ்க்லெரன்கைமாங்கிறது டெட் செல். அப்போ கோலன்கைமாவும் என்ன பண்ணுது? மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஒரு தாவரத்துக்கு வலுவை அளிக்கக்கூடிய பணியை செய்யுது. ஆனால் ஸ்க்லெரன்கைமாவும் என்ன பண்ணுது? அதே தான். நமக்கு என்ன அப்படின்னா வலுவை அளிக்கக்கூடிய பணியை செய்யுது. ஆனால் இது என்ன அப்படின்னா இறந்த செல்கள். இப்போ ஸ்க்லெரன்கைமா மெச்சூர் வித் சரௌண்டிங் டிஷ்யூ ப்ரொவைட் மோர் பர்மனன்ட் சப்போர்ட் த கோலன்கைமா. சரியா? இப்போ பர்மனண்ட்டான வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை கொடுக்குறது என்னென்னா ஸ்க்லெரன்கைமா செல்ஸ். எதை கம்பேர் பண்ணும்போது? கோலன்கைமா செல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அதிகமான மெக்கானிக்கல் சப்போர்ட் எதை கொடுக்குதுன்னா ஸ்க்லெரன்கைமாட்ட செல்ஸ் தான் கொடுக்குது. அப்போ ஸ்க்லெரன்கைமா செல்ஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முதுகெலும்பு மாதிரி. ஓகேங்களா? ஆஃப் த பிளான்ட் சிஸ்டம் கான்ட்ரிபியூட் த ரிஜிடிட்டி அப்படின்னா கடினமான டு வித் ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் வேரியஸ் ஈகாலஜிக்கல் ட்ரெஸ். அப்போ வேரியஸ் ஈகாலஜிக்கல் ட்ரெஸ்னால் என்ன சொல்லணும்? நம்ம அதிகமான விண்டு இருக்கக்கூடிய இடமோ அல்லது அதிகமான காற்றடிக்கக்கூடியதோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியதான் எது அப்படின்னா நம்ம ஸ்க்லெரன்கைமாட்ட செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாதுகாப்பு பணியை கொடுக்குது. டூரிங் த இனிஷியல் க்ரோத் சைக்கிள் ஆஃப் த பிளான்ட் த ஸ்க்லெரன்கைமா த பர்சிஸ்ட் ஆஸ் அ லிவிங் செல் அண்ட் பவுண்ட் இன் எ ஸ்பைரல். எப்படி இருக்குது? நமக்கு ஸ்பைரல் அல்லது ரிங் பேட்டர்னில் என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். On the plant maturation, the sclerenchyma cell become dead. The accumulation of the lignin that make the cell hard and impressive to the exchanging of water, solute, gas between the environmental and the inner protoplasm நடுவில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டையும் அந்த வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பரிமாற்றத்தை செய்யக்கூடியது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்க்லெரன்கைமா செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக டெட் செல்ஸாக இருந்தாலும் கூட பிளான்ட்ஸ் என்ன பண்ணிக்குது? பயன்படுத்திக்குது. ஓகே, அப்போ தேர் இஸ் அ யூஸ்வலி ஃபவுண்ட் இன் எ நான் க்ரோயிங் ரீஜன் பிளான்ட் பாடிஸ் சச் அ பார்க் இன் மெச்சூர் ஸ்டெம். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா நான் க்ரோயிங் பிளான்ட் பாடி, வளராத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. த செல் வால் டைப், ரிஜிடிட்டி, ஷேப், சைஸ். த ஸ்க்லெரன்கைமா the well vary according to the different types of the plant. என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் கண்டக்டிவிட்டி. ஸ்க்லெரன்கைமாட்ட டிஷ்யூ ஆர் த 2 காமன் டைப் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் ஸ்க்லெரன்கைமா. ஃபஸ்ட்டு த ஃபைபர் scleroids and tracher elements. There is a 3 common type based on the morphological and sclerenchymatous tissue. சரி, ஃபஸ்ட் நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா டைப்புக்கு பேரலாம். Scleroids. There is a definite as a mechanical tissue that are involved the following features. என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னா there is a occur a single or in a group. The scleroids found in associate with the plant vascular tissue name என்ன சொல்கிறாங்க? சைலம் அண்டு ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தி செல் வால் இஸ் திக்னிங் நான் யூனிஃபார்ம், ஒரே மாதிரியே இருக்காது. கண்டைன் நம்பர் ஆஃப் த சிம்பிள் பிட்ஸ் ரவுண்டட் அப்சர்ஸ். ஓகே, இப்போ ஸ்க்லெராய்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ்லி கம்ப்ரைஸ் த நேரோ லியூமன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். லியூமன் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா செல் அறையை குறிக்கும். சரிங்களா? சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது தனித்தனியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேக்ரோ ஸ்க்லெராய்ட்ஸ். இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மல்பிஜியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மேக்ரோ அப்படின்னாலே க்ரோ அப்படின்னு போச்சுங்க. குரோட்டலேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது வந்து அப்பியரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எலாங்கேட்டட் அண்டு காலம்னார் ஷேப்பு
ஆக்கரன்ஸ் வந்து யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த அவுட்டர் எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் சீட் கோட். இது நமக்கு வந்து 2017 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அவுட்டர் எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் சீட் கோட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தது. சரிங்களா? இப்போ எபிடெர்மல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து அடுத்து எக்ஸாம்பிள் வந்து சீட் கோட் ஆஃப் பைசம் பீசஸில் நமக்கு என்ன இருக்குன்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கு. இது நினப்பு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பைசம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆஸ்டியோகிளிசராய்ட்லேயும் பைசம் வரும். ஆனால் மேக்ரோகிளிசராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மல் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது ஆஸ்டியோஸ்க்ளிராய்ட்ஸ், எலும்பு செல்கள் அல்லது போன் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் வெரி சிமிலர் டு த ஷேப் ஆஃப் த போன், த ஹேர் கிளாஸ் வித் என்லார்ஜ்டு லோப் அண்ட் த காலம்னா செல். இட் இஸ் எ லோப்டு டுவோர்ட்ஸ் த எண்டு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த முனை இருக்கு இல்லையா, லோபாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதில் வந்து எண்டாக நமக்கு என்ன இருக்கும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? இதில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் below the epidermal layer. Hypodermis, seed and leaves of certain the plant belong to the category of ஜீரோபைட்டிக் பிளான்ட் கேரக்டரில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆஸ்டியோகிளிசராய்டு அப்படின்னாலே போன் செல்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த பட்டாணியோட விதை உரையில் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினப்பு வச்சுங்க. இப்போ இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்கல. ஜீரோபைட்டிக் பிளான்ட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். அதேமாதிரி லீவ்ஸ் ஆஃப் ஹக்கியா ஸ்பீசிஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆஸ்டியோகிளிசராய்டு இருக்குது. அதனால தான் எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆஸ்ட்ரோஸ்க்ளிராய்டு. ஆஸ்ட்ரோ அப்படின்னால எப்படி நினப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெல்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார் ஷேப்டு. சரியா? அதான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டெல்லேட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த அப்பியரன்ஸ் டு த ஸ்டார் லைக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The deeply lobed with the radiating arm from the central body. The radiating arm usually pointed, irregular and the varied number of present ஆகிருக்கும். Extend to form upper to lower epidermis of the leaf நமக்கு என்ன இருக்குன்னா present ஆகிருக்கும். சரிங்களா? upper to lower வரைக்கும் present ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஓலியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன இருக்குது present ஆகிருக்கு. ஓகே, இது நினப்பு வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ்டியோகிளிசராய்டு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஷின் மெயினாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அது எந்த பிளேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து பாருங்கள், நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே கொஷின் போயிட்டே இருக்காங்க. அதாவது அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா இதுலேருந்து எக்ஸாம்பிள் பீசஸ் கேட்கலாம், அதோட ஸ்பெஷல் நேம் கேட்கலாம். சரிங்களா? போன் செல்ஸ்னால் என்ன, ஆஸ்ட்ரோஸ்க்ளிராய்டு ஸ்டெல்லேட் செல்ஸ் எதில் இருக்குது, அல்லது ஸ்டெல்லேட் செல்ஸ் அனதர் நேம் இஸ் கால் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பிராக்கிஸ்க்ளிராய்டு. இது என்ன அப்படின்னா கிரிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனதர் நேம் என்ன அப்படின்னா கிரிட் செல்ஸ். இட் இஸ் எ டீப்லி ரிசம்பிள் டு த பேரங்கைமாட்டஸ் செல் அண்ட் எ சிமிட்ரி ரஃப்லி. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரங்கைமாட்டஸ் செல்ஸ்னு வருது. ஏன்னா நமக்கு ஸ்க்ளிராய்ட்ஸில் மோஸ்ட்லி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்க்ளெரங்கைமாட்டஸ் செல்ஸோட கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். இப்போ பிராக்கிஸ்க்ளிராய்டில் மட்டும் என்ன வருது, பேரங்கைமாட்டஸ் செல்ஸோட கேரக்டர் இங்கே வருது. ஸோ இதை நினப்பு வச்சுங்க. அப்போ இட் இஸ் எ காமன்லி ப்ரெசென்ட் இன் எ ஃப்ளஷி போர்ஷன் ஆஃப் த ஃப்ரூட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். த ஃப்ளஷி ஆஃப் த பியர் ஃப்ரூட் is a brachyschelid from the grit and also refer the stone cell. அது பேரிக்கா சொல்கிறோம் இல்லையா, பேரிக்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரிக்காவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல் மாதிரி இருக்கு இல்லையா, அது நல்லா கடினமாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிராக்கிஸ்க்ளிராய்டு இருக்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு காரணம். இதை நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகே, கிரிட் செல்ஸ்னு என்னென்னு கேட்பாங்க, அது பிராக்கிஸ்க்ளிராய்ட்ஸ். அடுத்தது ட்ரைகோஸ்க்ளிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ்ட் டைம் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு த நீடில் லைக் செல்ஸ். இதுதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எது வந்து நீடில் லைக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் எ சீம் டு பி எ ஹேர் லைக், இந்த வேர்டு வந்துருந்தது, ஹேர் லைக் மோர் எலாங்கேட்டட் அண்ட் பிரான்ச்டு செல் த ஸ்டிச்சிங் டுவோர்ட்ஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸில் இருக்குது. அப்போ ட்ரைகோஸ்க்ளிராய்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, போன தடவை என்ன கேட்டிருந்தாங்க, இட் இஸ் அ ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருந்தாங்க. இது எங்கே இருக்குன்னு என்ன பண்ணலாம், நமக்கு கேட்கலாம். இது எங்கே இருக்குது, ஸ்டிச்சிங் டுவோர்ட்ஸ் த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸில் இருக்குது. அக்ரன்ஸ் த ப்ரெசன்ட் இன் த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏரியல் ரூட் ஆஃப் மோனோஸ்டீரா, லீவ்ஸ் ஆஃப் ஒலிவ் அண்ட் த வாட்டர் லிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ்லேயும் அதேமாதிரி நமக்கு என்னது வாட்டர் லிலியிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து நமக்கு
ஃபில்லிஃபார்ம் ஸ்க்ளிராய்ட்ஸ். இது வரைக்கும் இது வந்து கொஷின் வச்சு கேட்கல, அதனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஃபைபர் லைக் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன லைஸ் அப்படின்னா ஃபைபர் நார் செல்கள் இருக்கக்கூடிய ஃபில்லிஃபார்ம் ஸ்க்ளைட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஃபைபர் லைக் செல்ஸை குறிக்குது. தீஸ் ஆர் வெரி மச் எலாங்கேட்டட், ஸ்பேங்க்லி த பிரான்ச்டு அன்காமன் கைண்ட் ஆஃப் த செல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்காமன், இது பொதுவானது கிடையாது. ஃபவுண்ட் இன் த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இன் லீவ்ஸில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுவும் எந்த லீவ்ஸில் அப்படின்னா ஒலியா அப்படின்னு சொல்லக்கூடிய லீவ்ஸில் நமக்கு என்ன இருக்குது, இது ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது நினப்போச்சுங்க. ஓகே, சரி. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ளிராய்டு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்னது மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிராக்கி ஸ்க்ளிராய்டு, பி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள் பி, இது வந்து சேம் ஃப்ரம் த கோக்கஸ் நட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு பி டயக்ராம் தெளிவாக இல்லை. சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலர் ஸ்க்ராட்ச் ஃப்ரம் த ட்ரூகா. அதே மாதிரி டி வந்து நமக்கு மேக்ரோஸ்க்ளிராய்டு கொடுத்துருக்காங்க. ஜி வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஆஸ்ட்ரோஸ்க்ளிராய்டு, அப்படி தான் ஸ்டார் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்க வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரோஸ்க்ளிராய்டு அப்படிங்கிறத நம்ம நினப்பு வச்சுக்கலாம். சரியா, டயக்ராம் ஒன்ஸ் சும்மா பார்த்து வச்சுங்க. மெயினாக கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அதோடைய மெயின் டைப்பு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இதில் வந்து எந்த பர்டிகுலர் பார்ட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. அதான் நமக்கு என்ன அப்படின்னா மெயினாக இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ கிரிட் செல்லுங்கிறது எதை குறிக்குது, பிராக்கி ஸ்க்ளைட்ஸை குறிக்குது. கண்டிப்பாக அது நமக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் கொஷின் கேட்கலாம். ஓகே, இது பார்த்து வச்சுங்க.